முக்கிய செய்தி. தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் 59ஆக உயரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் 59ஆக உயரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறையும் என்றும் தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பாக கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதில் அவர் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் குறையாது 59ஆக உயரும் என்று தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் 59ஆக உயரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் தற்பொழுது அவர் தெரிவித்த அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் குறையாது என்றும் 59ஆக உயரும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் கருப்பு கொடி ஏற்றியும் கருப்பு சட்டை அணிந்தும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் தொகுதிகள் குறையாது 59ஆக உயரும் என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். பாராளுமன்றத்தில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டின் தொகுதிகள் 59ஆக உயரும் என்று தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? தொகுதி மறுவரையால் எந்த மாநிலமும் இழப்பை சந்திக்காது என்று ஏற்கனவே மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நாடாளுமன்ற 3 நாள் சிறப்பு அமர்வு கூட்டம் இன்று தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொகுதி மறுவரை மசோதா, யூனியன் பிரதேச தொகுதிகள் மறுவரை திருத்த மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா ஆகிய 3 மசோதாக்கள் இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மசோதாக்கள் மீதாக ஒவ்வொரு அமைச்சர்களுமே தங்களுடைய கோரிக்கைகள், தங்களுடைய ஆலோசனைகளை, தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அவர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக பதிலளித்து வருகிறார்கள். அந்த வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் அவர் தன்னுடைய உரையை அவர் நிகழ்த்தி வருகிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது குறையக்கூடும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். இன்றைக்கு கூட அவர் நாமக்கல்லில் அந்த சட்ட மசோதாவை அவர் நகலை எரித்து தன்னுடைய எதிர்ப்பை அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திமுக சார்பில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு என்னவென்றால், இந்த தொகுதி மறுவரை செய்தால் வடமாநிலங்களுக்கு தொகுதி அதிகமாகும், தென்பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது குறையும், அதனால் நமக்கு பிரதிநிதித்துவம் இருக்காது என்று முதலமைச்சர் தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் உட்பட அனைவருக்குமே பதிலளிக்கும் வகையில் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது அந்த பதிலை அளித்திருக்கிறார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது குறைக்கப்படாது. ஏற்கனவே 40 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய புதுச்சேரி உட்பட சேர்த்து 40 தொகுதிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை அது 53ஆக உயர்வதற்கான வாய்ப்புகள் 53லிருந்து 59ஆக உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் தன்னுடைய உரையில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இந்த தொகுதி மறுவரை குறித்து எந்த விதமான கேள்வியை எழுப்பினாலும் அதற்கு தங்களிடம் பதில் இருக்கிறது. அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் யாரும் இதனை செய்ய வேண்டாம் என்ற கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். இதற்கு முன்பாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் பேசும்பொழுது கூட இதையே தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றம் சட்ட அமைப்புகளில் பெண்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்படுகிறது. அதே போல இந்த மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிக்க கூடும் என்றும் 815ஆக உயரும் என்றும் எல்லாம் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அமித்ஷா அவர்களுடைய கருத்தும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் தமிழ்நாட்டில் தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது குறையும் என்பதுதான் திமுக வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அஜெண்டாவாக நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் அது முற்றிலுமான தவறான ஒரு புரிதல். தொகுதியுடைய எண்ணிக்கை அதிகமாகும் என்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே கருத்தை அண்ணாமலை பல நாட்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தால், குறிப்பாக அவர் புதுக்கோட்டை என்ற நாடாளுமன்ற தொகுதி உருவாகும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். 40 நாடாளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து இருக்கிறது. மேலும் தொகுதிகள் அதிகரிக்கவே வாய்ப்பு இருப்பதாக அன்றே அண்ணாமலை சொல்லியிருந்தார். அதைத்தான் தற்பொழுது அமித்ஷா அவர்களும் நாடாளுமன்றத்தில் அவர் குறிப்பிட்டு பேசி வருகிறார். சலோனி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.